நேயர்களுக்கு வணக்கம். தந்தை மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு லக்ஸுரி கார் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ சமீபத்தில் நியூ ஜெனரேஷனா லான்ச் ஆன டொயோட்டாவோட கேம்ரி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. 9th ஜெனரேஷன் கேம்ரி அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ மார்க்கெட்டை மேட்ச் பண்ற மாதிரி கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் டெக்கி ஃபீச்சர்ஸோட இந்த கார் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அப்படி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேம்ரியோட வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே வேரியன்ட் தான் இப்போ புக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 48 lakhs வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதோட இன்னொரு வேரியன்ட் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அது வந்து கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு மாதிரி இருக்கும். ரூஃப்லாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக கீழே வந்து பாடி கிட்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். அதில் பிராண்ட்ல இருந்து ஒரு போர்ஷனும் டீலர்ஷிப்பில் இருந்து ஒரு போர்ஷனை மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 வேரியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு மேஜரான சேஞ்சஸ் வந்து நமக்கு நடந்திருக்கிறது நமக்கு தெரியுது. ஒரு மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிம்முக்கு வந்து ஒரு டூமோ, பிரைட்டுக்கு 2 டூமோ வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. டிஆர்எல் வந்து ஷேப்டு டிஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரண்ட்டோட பம்பரே வந்து ஒரு மாதிரி ஷார்ப் ஒரு லிப்போட வந்து இங்கே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே டொயோட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் முன்னாடி பம்பரில் இருந்தது, இங்கே மேலே வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கேமரா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரேடாருமே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் ஆடாஸோட லெவல் 2 வந்து உங்களுக்கு இந்த கேமரியில் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 360 டிகிரி கேமராவுமே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபாகுமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கிரில்லு தான். ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட்டுமே வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து 4 குவான்டிட்டி கார்னர் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கார்னரிங் எடுக்கும்போது கூட அது கரெக்டாக உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணும். அப்போ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லிம்மாக பம்பர் வந்து அப்கிரேட் ஆன ஃபீல் வந்து இருக்குது. மெட்டலில் பெருசாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து இல்லை. வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4920 mm வந்து இந்த வெஹிக்கிளோட லென்த்து. எவ்வளோ ஸ்லிம்மாக ஸ்லீக்காக வந்து அந்த சடனுக்கே உரித்தான அந்த ஒரு லுக் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே ஓஆர்விஎம்மில் ஒரு கேமரா மட்டும் இன்க்ளூட் ஆனது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஹெச்இவி அப்படிங்கிற ஒரு பேட்ச்சு, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. மிச்சப்படி மேலே சன்ரூஃப் வந்து சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில் எதுவும் நமக்கு வரல. இன்ஃபேக்ட் இந்த க்ரோம் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விஷயந்தான். இங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்சாருமே வந்து நமக்கு இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிச்சபடி சிம்பிளாக பாடி கலர்லேயே தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 145 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இன்ஃபேக்ட் செடானுக்கே உரித்தான அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்போ கீழே தட்டுற பிரச்சனை ஃபுல் லோடில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா R18 உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. டைமண்ட் கட் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அலாயோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய டிஸ்க்குமே இருக்குது நமக்கு தெரியுது. இதில் 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 235/45 R18 வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல லோ ப்ரொஃபைலாக இருக்குது, நல்ல ப்ராடராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரோட் கிரிப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். பிரிக்ஸ்டோனோட டயர் வந்து இந்த ஓயில் உங்களுக்கு கிடைக்குது. வெஹிக்கிளோட ரியர் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராப்பரான அந்த செடானுக்குரிய அந்த ஒரு லுக்கு, அந்த ரியரோட விண்ட்ஷீல், அந்த ஃப்ளோட்டிங் ஃபீலு எல்லாமே இருக்கிறது நமக்கு தெரியுது. மெட்டலில் நம்ம பெருசாக நம்மளால் சேஞ்ச் பார்க்க முடியல. பட் இந்த டெயில் லேம்ப் எல்லாம் வந்து உங்களுக்கு
அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் எல்இடி செட்டப்பாக உங்களுக்கு மாறி இருக்கு. ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி அந்த சி ஷேப்பில் வந்து ஒரு டெயில் லேம்ப்பு, ஒரு இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு எல்இடியில் கிடைக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ்க்குரியதும் உங்களுக்கு எல்இடியில் கொடுக்குறாங்க. ஹெச்இவி அப்படிங்கிற அந்த பேட்ச்மே வந்து நமக்கு இருக்குது. கேம்ரி அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து ஸ்ப்ளிட்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே நமக்கு இருக்கிறது தெரியுது. கேமரா இங்கே உள்ள இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதோட பூட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செடான்லேயே உரித்தான அந்த ஒரு லார்ஜரான ஒரு பூட்டு, ஒரு 530 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஐ திங்க் இதில் வந்து ஒரு 9 ஸ்பீக்கரோட செட்டப் வந்து இருக்குது. ஆடியோவை உள்ளே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜேபிஎலோட பிராண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பேர் வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் சைஸே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அதுவும் அலாயிலே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் என்னென்னா மெட்டலில் சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து ஆக்சுவல் வீலோட சைஸே வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்துமே இவ்வளோ லார்ஜரான ஒரு பூட்டு, லிப் ஹைட்டுமே ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ லக்கேஜ் எடுத்து நீங்கள் டம்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட ஒரு ஓவரால் பேட்ரி, லெட் ஆசிட் பேட்ரி ஃப்ரண்ட்டில் போனட்டில் வந்து உங்களுக்கு கிடையாது. இங்கே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து பேட்ரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பூட் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பூட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட லென்த் வந்து ஒரு 4.9 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். இதோட விட்டு வந்து 1.8 மீட்டர் இருக்கும். ஹைட் வந்து 1.4 மீட்டர். அப்போ நல்லா ஸ்லீக்காக இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ பர்ஃபெக்டான ஒரு ஏரோடைனமிக் ப்ரொஃபைலில் உங்களுக்கு இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2825 mm வந்து இதோட வீல் பேஸு. இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1.6 டன் வந்து இதோட கர்வ் வெயிட். அப்போ இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்போது பேட்ரி பெருசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். கிடையாது. 1.4 கிலோவாட் ஹவராக இருந்த பேட்ரி இப்போது 1.04 கிலோவாட் ஹவராக லித்தியம் அயன் பேட்டரி அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சின்னதாக ஒரு பேட்ரி கோபோசஞ்சர் கீழே தான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எப்படி நமக்கு வந்து இவ்வளோ மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இந்த கேம்ரியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிடு. இது வந்து ஒரு பிளக்இன் ஹைப்ரிட் கிடையாது. அதாவது இது நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை. இது ரன்னிங்கில் அதுவாகவே வந்து அதை சார்ஜ் பண்ணிக்குது. இப்போ இதோட மைலேஜ் கம்பெனி கோட் பண்ணுறது 25.5 kmpயில் வந்து கம்பெனி கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஒரு 18 to 19 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தோ ஒரு சின்ன பேட்டரி இருந்தால் கூட இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட இன்ஜினோட ஸ்பெக் வந்து பார்க்கலாம். இதில் ஒரு 5th ஜென்ரேஷன் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் தான் வந்து இது. அப்போ இதில் உங்களுக்கு இன்ஜினும் கிடைக்குது, அதே நேரத்தில் மோட்டரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ மோட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பெர்மனன்ட் மேக்னெட்டிக் சிங்க்ரனைஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ராலிக் ஸ்டட்ஸோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேசல் ஃப்ரீயாக அப்படியே நிற்கிறது நமக்கு தெரியுது. மேலே வந்து சவுண்ட் இன்சுலேஷன் நடந்தது நம்ம பார்க்குறோம். உள்ளேயுமே வந்து நல்ல ஒரு ஃபயர்வால் ப்ரொடெக்ஷனும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பே வந்து ரொம்ப டைட்லி பேக்கடாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ட்ரெயின்டு மெக்கானிக்கால் தான் பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட இன்ஜின் மட்டுமே வந்து ஒரு 180 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. இதே இது கம்பைண்டாக வந்து உங்களுக்கு ஒரு 230 PS வந்து பவர் டெலிவரி பண்ணோம். டார்க்குன்னு பார்த்தோன்னா 221 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணோம். அப்போ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒன்று தான், ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். இசிவிடி அப்படிங்கிற ஒரு கியர் பாக்ஸோட உங்களுக்கு இது வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். டொயோட்டாவோட அந்த கோர் இன்ஜினோட டெக்னாலஜி வந்து இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ காருக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டீரியரில் கொஞ்சம் மேசிவாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரில் லிமிட்டாக இருந்தால் கூட இன்டீரியரோட கம்ப்ளீட் செட்டப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டேஷ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு லெதரோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷில் வந்து இங்கே ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுது. 12.3 இன்ச்சஸில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட்டு ஒரு மாதிரி ஹரிசாண்டலாக இருக்குது. நமக்கு விசிபிலிட்டியை எந்த அளவுக்கும் மறைக்காமல் ஒரு பர்ஃபெக்ட் ஹரிசாண்டலாக வந்து உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தோ இங்கே டச் ஸ்க்ரீனில் இருந்தால் கூட எல்லாத்துக்குமே இங்கே ஏசிக்கும் சரி எல்லாத்துக்குமே பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸோடு வருது, அதுக்குரிய பட்டனும் இங்கே இருக்குது. ஸோ எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எது எங்கே இருக்கணுமோ அங்கே பர்ஃபெக்டாக அது அக்சசபிளான ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது. வால்யூம்க்கு மட்டும் தனியாக ஒரு நாபே கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக டொயோட்டாவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேரிங் தான். ஸோ லெஃப்ட் சைடில் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் இந்த ஆடாஸோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் க்ரூஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்கும் நமக்கு இங்கே இருக்குது. பேக்கில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப சாஃப்டாக அது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இசிவிடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவிடியில் எப்படி பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 10 ஸ்டெப்பாக வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பேடலில் ஒரு 10 கியர் ரேஷியோஸ் வந்து அவங்க அரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெப்பியாக நீங்கள் ஓட்டணுன்னா கூட இதை யூஸ் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். இந்த கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டிஜிட்டலாக மாறி இருக்குது. 10 இன்ச்சஸில் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நடுவில் சின்னதாக ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மல்டி கலரில் வந்து இது இருக்குது. இப்போ இது வந்து ஹைப்ரிடோட மோடோட அனிமேஷனுமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து இப்போது பேட்டரியிலேருந்து ரன் ஆகுதா இன்ஜின்லேருந்து ரன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு அனிமேஷனும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒய்டராக இருக்குது. என்னோட சைஸுக்கே பர்ஃபெக்டாக என்னை அக்காமடேட் பண்ணுது. நல்ல ஒரு பக்கெட்டோட ப்ரொஃபைல் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸோட 3rd லெவலில் தான் நான் வச்சுருக்கேன். எந்த நாய்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக அது ரன் ஆகுது. கூலிங்குமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் வந்து 10-வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப் அண்ட் டவுனு, ரிக்ளைனும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சீட்டில் வந்து உங்களோட லம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்கோட டெலஸ்கோப்பிக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதுக்குமே பட்டனில் எலக்ட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே அழகாக உள்ளே போய் வெளியே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து நீங்கள் காரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறங்கும்போது இந்த ஸ்டேரிங் அதுவாகவே இப்படி உள்ளே போய் இப்படி உட்காந்துக்குது. நீங்கள் உள்ளே வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட பொசிஷனுக்கு ஸ்டேரிங் அழகாக வந்து ரெடியாகி நின்றுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதே சுவிட்சில் அப் அண்ட் டவுனுமே உங்களால் பண்ண முடியுது. அதுக்குரிய இதுவுமே கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏசியோட எஃபெக்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூலிங் வந்து நமக்கு தெரியுது. ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடில் ஃப்ரண்ட்டில் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. அப்படியே அந்த சிவிடிக்குரிய நாப் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 3 மோடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இவி மோட் அப்படின்னு தனியாகவே ஒரு பட்டனே இருக்குது. இன்கேஸ் வண்டி பெட்ரோலில் ஓடினா கூட அது இவி மோடுக்கு மாற்றலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சில ஸ்பீட் லிமிட்லாம் இருக்குது. அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பவர்ட் பிரேக்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒய்டராக லாங்கரான ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் 2 யூஎஸ்பி சி டைப் போர்ட்டே வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக வந்து இந்த கேபின் வந்து கம்ப்ளீட்டாக அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே க்ளோவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட டீசெண்டான ஒரு க்ளோவ் பாக்ஸு இங்கே நமக்கு இதில் தெரியுது. ஸோ ஒரு நல்ல லெக் ரூமு, எங்கேயுமே நம்மளோட நீ வந்து எதுலையுமே டச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பெடலில் வந்து ஆக்சிலேட்டர் பெடல் ஃப்ளோர் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. மேலேருந்து இல்லாமல் ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி கேம்ரிலையும் அப்படி தான் உங்களுக்கு இருந்தது. ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஜேபிஎலோட ஸ்பீக்கர்ஸ் 9 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ஏ பில்லர்ஸ்லேயே ஸ்பீக்கர் இருக்குது நம்ம பார்க்குறோம். அது எக்ஸாக்டாக நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. 9 ஏர் பேக்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. இங்கே பில்லர்லையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் நீ ஏர் பேக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டோட அப்கிரேட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப்கிரேடாக நமக்கு தெரியுது. ரியர் சீட்டுக்கு வந்து நம்ம உட்காந்தாச்சு. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அந்த லக்ஸுரி அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல செம்ம கம்ஃபர்ட்டாக செம்ம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டை வந்து நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி லெக் ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு நீ ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்குது. நல்லாவே என்னால் கீழே வந்து டக் பண்ணிக்க முடியுது. அப்போ நல்லா டக் பண்ணிட்டோன்னா ஒரு நல்ல அண்டத்தை வந்து உங்களுக்கு இருக்குது. பட் நீங்கள் இப்படி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் அண்டத்தை வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கே அப்படி இருக்குது. அப்போ 6க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக லெக்கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அண்டத்தை இஷ்யூ இருக்கும். பட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. என்னோடய 5'8" ஹைட்டுக்கு 6.2 வரைக்கும் வந்து உங்களுக்கு
ஓகேவாக இருக்கும். நல்ல ஒய்டரான ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு டச் ஸ்க்ரீனில் இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது 3 ஜோன் ஏசி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் கோ பாசஞ்சர், டிரைவர் அண்ட் தென் ரியருக்கு தனியாகவே ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே டெம்பரேச்சரை ரியருக்கு மட்டுமே கூட நீங்கள் வேரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே ரிக்ளைனும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மோட்டரைஸ்டாக உங்களால் ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் வந்து போகுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு ரிக்ளைன் கிடைக்குது. அதே மாதிரியே இந்த சீட்டையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ 2 பேர் நல்ல லக்ஸுரி கம்ஃபர்ட்டில் போகலாம். 3வது ஒரு ஆள் உட்காந்தாரு அப்படின்னா சீட்டை அக்கமடேட் பண்ணோம். பட் லெக் பிளேஸ் பண்ணுறதுக்கு அந்த டனலோட ஹைட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடியோவோட கண்ட்ரோல்ஸும் நீங்கள் இங்கேயே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுற எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ரியரோட விண்ட்ஷீல்டோட அந்த பிளைண்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டச் ஸ்க்ரீனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பவர்லேயே உங்களால் பண்ண முடியும். ஒரு 1 டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்குது. திருப்பி அதை மேலே ஏற்றுறதுக்கு ஒரு பட்டன், திருப்பி அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே போய் டிரைவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ரியர் வியூவை அதை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டச் ஸ்க்ரீனில் நிறையா ஃபெசிலிட்டி வந்து இதில் உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 கப் ஹோல்டரு இங்கே வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. ஒரு சிம்பிளாக ஒரு காஃபி வச்சுட்டு நீங்கள் டிரைவ் போகலாம். இங்கே ஒரு லெதரோட ஆம்ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் லக்ஸூரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். வென்டிலேட்டட் சீட்ஸு கிடையாது ரியருக்கு. இதை பவரில் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் பண்ண முடியாது. ரிக்ளைன் மட்டும் நம்மளால் பவரில் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த கேமரிக்கும் இதுக்கும் இந்த அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. லெதர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த கேமரியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம். எதுக்காக நிப்பாட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, நிப்பாட்டி எடுக்கும்போது அது இவி மோடில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் அந்த அனிமேஷனில் பேட்டரியில் தான் கார் ரன் ஆகுது. பர்ஃபெக்ட் சைலண்ட்டாக இருக்குது. எந்த வித சவுண்டுமே இல்லை. ஏன்னா இன்ஜின் வந்து ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. இப்படியே நம்ம போனோன்னா எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு பேட்டரியில் ஒரு 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ ஸ்பீடு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஸ்டில் இவி மோடில் தான் இருக்குது. இன்னும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போயும் இருக்குது. ஒரு 35-40 இப்போது வந்து இன்ஜினில் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஜின் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. பட் அந்த இன்ஜின் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற அந்த இது எதுவுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஓரளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாகவே அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்று நடக்கிறது அப்படிங்கிறதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரிஃபைன்டாக அந்த ஸ்விட்சிங்கை வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த ஹைப்ரிடோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு. ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து பவர் எப்படி இருக்குது. இப்போ வண்டி வந்து ஃபஸ்ட் நான் ஈகோ மோடில் நான் போட்டுக்கிறேன். இப்போ வெஹிக்கிள் வந்து ஈகோ மோடில் இருக்குது. ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ ஈகோ மோடில் இந்த அளவுக்கு வந்து ஒரு புல் வந்து இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கேட்கே தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் மோடை சும்மா போட்டு லைட்டாக ஒரு த்ரெட்டில் கொடுத்துட்டு பார்க்கலாம். வாவ், இது வந்து 2.5 லிட்டர் எண்ணெய் இன்ஜின் தான் வந்து இது. பட் ஸ்டில் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஆர்பிஎம் நீங்கள் ரைஸ் ஆகும்போது அது நல்ல ஒரு ஓக்கல் வந்து உள்ளே கேட்குது. பட் அதர்வைஸ் ரொம்ப சைலண்ட்டாக வண்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக பஞ்சம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பவர் கேட்டாலும் டெஃபினட்டாக வண்டி அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் மோட்டரைஸ்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை டெலஸ்கோப்பிக்கையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டில்ட்டையும் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டில் வச்சுட்டு இந்த சீட்டையுமே நீங்கள் ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வச்சுட்டு ஓட்டினோன்னா நல்ல கம்ஃபர்ட்டு. ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டுமே வந்து நல்ல ஸ்டிஃபாகவே ஸ்டேரிங் இருக்குது அப்படி சொல்லலாம். அது மாதிரி ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இது கூட இல்லை. ஐ மீன் ஒரு ப்ளே கூட இல்லை. ஒரு சின்ன மூமெண்ட் கூட இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு முன்னாடி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வண்டியை நீங்கள் ரோல் பண்ணி திருப்பி விட்டிங்கனாலும் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக
நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணி கட் பண்ணி ஓட்ட முடியும். இன்னொன்று இது வந்து ஒரு செடான் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல வீல் பேஸ் இருக்குது. ஒரு 2800 வீல் பேஸ் இருக்கும்போது ரொம்ப பிளான்டடாக வந்து வண்டி ரோடில் போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு காரு. ஜஸ்ட் விண்ட்ஷீல்டில் நமக்கு அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயோட அந்த விசிபிலிட்டி வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. விண்ட்ஷீல்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பிரைட்டாக, இப்போ நம்ம வந்து டைம் 1 o'clock ஆகுது மதியம், இந்த வெயிலுக்கே வந்து எனக்கு ஓரளவுக்கு அதில் விசிபிலிட்டி தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல டெஃபினட்டாக நீங்கள் நிப்பாட்ட முடியும். மைலேஜ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வாக் அரவுண்ட்லேயே நம்ம பேசினோம். 25 வந்து அவங்க மைலேஜ் கோட் பண்ணுறாங்க. அப்போ 25 அப்படின்னு அவங்க கோட் பண்ணுறது, பட் நம்ம ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஒரு 18 to 19 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோலாம் வரும்போது இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த ஒரு மைலேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஹைப்ரிடோட அட்வான்டேஜே அதுதான். பெப்பியாகவும் நீங்கள் ஓட்டலாம், அதே நேரத்தில் மைலேஜும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செடான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேம்ரி கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஆனால் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆன் ரோடு வரும்போது க்ளோஸ் டு 51 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த காரு ப்ரீமியம் கார்ஸை விட, ஐ மீன் லெக்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதில் இருக்கிற ஃபீச்சர், அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இந்த காரில் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். ஸோ ஓவரால் டிரைவபிலிட்டி அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த கேம்ரி இந்த 2024ஓட இந்த ஜென்ரேஷனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.